2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி பிரதமர் மோடி மேக் இன் இண்டியா எனப்படும் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டமே உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது, புதுமைகளை ஊக்குவிப்பது, திறன் மேம்பாட்டை மேம்படுத்துவது மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிப்பது ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றியிருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டுகளில் மட்டும் $667.4 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய நேரடி முதலீட்டை இந்தியா ஈர்த்துள்ளது. இது முந்தைய 10 ஆண்டுகளை விட 119% என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடுகள் சுமார் 31 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 57 துறைகளுக்கு வந்துள்ளன. இதில் பெரும்பாலான துறைகளில் 100% அந்நிய நேரடி முதலீடுகள் வந்திருக்கின்றன. 10 ஆண்டுகள் கழித்து 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியாவில் உற்பத்தி செய்ய உலகம் விரும்புகிறது என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையை பிரதமர் அலுவலகம் தனது எக்ஸ் பக்கத்தில் மறுபதிவிட்டிருந்தது. இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகளே விரும்புகிறது என பெருமிதத்துடன் சொன்ன பிரதமர் மோடி, மேக் இன் இண்டியா இயக்கம் இந்தியாவை விருப்பமான முதலீட்டு இடமாக நிலைநிறுத்தியுள்ளது எனவும் தெரிவித்திருந்தார். இதே கருத்தை உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகள் ஆய்வும் உறுதி செய்திருக்கிறது. உலக நாடுகளின் 4454 தலைமைச் செயல் அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் இந்தியாவில் இருந்து 50 சிஇஓக்களும் இடம்பெற்றிருந்தனர். புவிசார் அரசியல் பதற்றங்கள், வர்த்தக போர் மற்றும் தொழில்நுட்ப இடையூறுகள் உள்ளிட்டவை உலகளாவிய முதலீட்டு உணர்வை பாதித்து வரும் நிலையில் எடுக்கப்பட்ட இந்த ஆய்வு இந்தியாவில் முதலீடு நம்பிக்கைக்குரியது என்ற உண்மையை எடுத்து காட்டியுள்ளது. உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளில் 13% பேர் 2026ஆம் ஆண்டில் முதலீட்டிற்கான விருப்பமான முதலீட்டுக்கு ஏற்ற நாடாக இந்தியாவை குறிப்பிட்டுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகம் என்பது ஆச்சரியப்படத்தக்கதாகும். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி சிஇஓக்கள் இந்தியாவுக்கே முன்னுரிமை அளித்துள்ளனர். எப்போதும் போல் 35% தலைமைச் செயல் அதிகாரிகள் அமெரிக்காவையே முதலீட்டுக்கான முதன்மையான இடமாக கூறியிருக்கிறார்கள். இந்திய தலைமைச் செயல் அதிகாரிகளில் 77% பேர் இந்த ஆண்டில் உள்நாட்டு சந்தையில் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது உலக அளவில் பதிவு செய்யப்பட்ட 55% நம்பிக்கையை விட மிக அதிகமாகும். மேலும் குறுகிய கால வருவாய் வளர்ச்சியில் இந்திய தலைமைச் செயல் அதிகாரிகளில் 57% பேர் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளது உலக சராசரியை விட 2 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சியே இந்திய சிஇஓக்களின் 48% பேர் தங்கள் நிறுவனம் தழுவிய இணைய பாதுகாப்புகளை கணிசமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஸ்டார்ட் அப் திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் தங்கள் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஒரு புதிய துறையில் நுழைந்துள்ளதாக சுமார் 57% இந்திய சிஇஓக்கள் தெரிவித்துள்ளனர். புதிய இந்தியாவின் எழுச்சி, சரியான பொருளாதார கொள்கைகள், சந்தை அளவு மற்றும் நீண்டகால இலக்குடன் கூடிய வளர்ச்சி பாதை ஆகியவையே இந்தியா மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்று PwCயின் இந்திய தலைவர் சஞ்சீவ் கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். உலகமெங்கும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து வரும் நிலையிலும் உலகளாவிய மூலதனம் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாறும் சூழலிலும் இந்தியா முதலீட்டுக்கான முக்கிய இலக்காக மாறியுள்ளது பிரதமர் மோடியின் ஆட்சியின் வெற்றி என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.